டயர் வச்சு பண்ணிருக்கீங்களே, என்ன மேம் இது? ஒன்றும் இல்லை, என்னோட காருக்கு வந்து டயர்ஸ் மாற்ற வேண்டியிருந்தது. ஸோ அது சும்மா வேஸ்ட்டாக போகுதுன்னு சும்மா கட் பண்ணி ஜஸ்ட் ஹேங் இட் ஹியர். ஸோ இது ரீசைக்ளிங் அதில் ரொம்ப ஆமாம், இந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த பெருக்கி எடுக்கிறோம் அந்த இலை, அதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் இது எனக்கு மென்யூர். ஆல்ரெடி 3 ட்ரம்ஸ் கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசு திருப்திங்க. நம்ம கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணுறோம், நம்ம பார்த்துக்குறோம், நம்ம எந்த கெமிக்கல்ஸும் இல்லைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மனசு திருப்தி நமக்கு வருது. செகண்டரி, இட் இஸ் வெரி டேஸ்ட். அது என்ன கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஒன்லி லைக் பூச்சி வந்ததுன்னா வெறும் இந்த வேப்பம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆர்கானிக் கவுடங், அந்த கவ் வேஸ்ட்டு, அப்புறம் வீட்டில் பண்ணுற ஒரு ஆர்கானிக் மென்யூர் வீட்டில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வி யூஸ் ஒன்லி ஆர்கானிக். ஸோ எதுவுமே நம்ம வி டோன்ட் பை ஆர் வி டோன்ட் யூஸ் எனி கெமிக்கல்ஸ். பூச்சி நிறைய இருக்கும், இந்த வெதர்லலாம் கம்பளி பூச்செல்லாம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த வெதர் போச்சுன்னா இட் வில் ஆல்சோ கோ. ஸோ அதுக்கு அதை அப்படியே விட்டுட்டு ஒன்லி வி கேன் யூஸ் தட், அந்த வேப்பம், தட் இஸ் த சேஃபஸ்ட் திங். முதல்ல இந்த ரூஃப் டாப்பில் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிளோ ஏதோ ஒரு விஷயம் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 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 ஒரு காய் வந்திருக்கும் இல்லையா, அது என்ன வெஜிடபிள், அப்போ எப்படி இருந்தது உங்களோட ஃபீலிங்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கீரை போட்டேன். கீரை தான் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் நிறைய வந்தது. அப்போ பயங்கர ஹாப்பி எனக்கு. ஒரு 2 கத்திரிக்காய் வந்தாலும் ஸோ ஹாப்பி. அதுதான் நிறைய வந்தது பிகினிங்கில். அப்புறம் ஸ்லோவாக ஐ ஸ்டார்டட் புட்டிங் நிறையா பப்பாயா, அந்த ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சஸ், அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ், கரும்பு கூட போட்டிருக்கேன். கரும்பு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறமா அதை நம்ம கவர் பண்ணுவோம். அப்புறம் முருங்கைக்காய், we had lot of முருங்கைக்காய் this time. அந்த மாதிரி லெமன், கோவா, போமோகிரானட், அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டிராகன் ஃப்ரூட்லாம் நிறைய வந்தது இப்போ இந்த வாட்டி. ஸோ அது போட்டிருக்கேன். ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்கேன். சுவாமிக்கெலாம் we take from here only. முதல்ல இப்போ கீரை கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி எத்தனை வெரைட்டிஸ் இந்த ரூஃப் டாப்பில் இருக்குது? இல்லை, நம்ம வீட்டுக்கு பேசிக்கலி நமக்கு தேவையானது ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ். சாமிக்கு பூ இருக்கு, வெஜிடபிள்ஸ் லைக் பொட்லங்காய் வி யூஸ் மோர், வாட்டர் வெஜிடபிள்ஸ் இருக்குது, பூசணிக்காய் அண்ட் வாட்டர்மெலன். அஃப்கோர்ஸ் இந்த வெதருக்கு வாட்டர்மெலன் வராது, பட் வாட்டர்மெலன் வி ஹேட். அண்ட் அவரைக்காய், ஸ்மால் புடலங்காய், பீர்க்கங்காய், பீன்ஸ், கேரட்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வி ஹேவ். இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நீங்கள் ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். எவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது உங்களுக்கு? ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்ப குஷியாக இருக்குது எனக்கு. பிகாஸ் எனக்கு ரொம்ப பேசிக்கலி பிடிக்கும் அப்படின்றதுனால இட் இஸ் ஆல் லைஃப்ஸ் இல்லை, இட்ஸ் ஆல் குழந்தைங்க மாதிரி. எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். எஸ்பெஷலி இந்த வெதர்லலாம் வந்து ஒரு 3-4 hours ஐ ஸ்பெண்ட் ஹியர் ஒன்லி. ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. ஐம் என்ஜாயிங். ஸோ இதுதான் அந்த செட்டப், மேமோட செட்டப். யா இந்த அவகேடோ சொன்னல, அவகேடோ ட்ரீ இப்போ தான் 1 year ஆச்சு. 3-4 years ஆனும் ஃப்ரூட்டிங் அண்ட் ஆல். கோவா வி ஹேவ், போமோகிரானட். எல்லாமே ஒரு பாட்லயே வளர்க்க முடியும் இல்லையா? நல்லா வளருது, இட்ஸ் ஃப்ரூட்டிங். ஓ நைஸ், வெரி நைஸ். அண்ட் வி ஹேவ் சாத்துக்குடி இருக்குது அந்த பக்கம். அண்ட் லெமன், பப்பாயா அண்ட் ஆல் வி ஹேவ் தேர். சுண்டக்காய் நிறைய வருது மேலே அந்த கொடி மாதிரி இதுக்கான இது செட்டப் பண்ணி. ஆமாம்.